சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். வங்கி மற்றும் நிதி விவரங்கள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. வடக்கு கிழக்கில் 15ஆம் தேதி வரை மழை, குளிரான வானிலை நீடிக்கும். நாட்டில் மீண்டும் அதிகரித்தது தங்கத்தின் விலை. கெகலிய ரம்புக்வெலவுக்கு எதிரான வழக்கு, நீதிமன்றின் உத்தரவு. மட்டக்களப்பில் திருடப்பட்ட துப்பாக்கி, விசாரணையில் சிக்கிய பெண் உள்ளிட்ட மூவர். கட்டுப்பாட்டை இழந்த கயஸ் வாகனம், 8 வயது சிறுமி பரிதாப மரணம். யாழில் ஐஸ் போதைப்பொருளுடன் கடற்றொழிலாளர் கைது. ஏக்கர் கணக்கில் பயிரிடப்பட்ட கஞ்சா தோட்டங்கள் முற்றுகை, மூவர் கைது. வெளிநாட்டில் இருந்து வருகை தந்த கணவன் மனைவி கட்டுநாயக்கவில் வைத்து கைது. கடுமையான மின்னல் தாக்கம், 9 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. தொடர்வன விரிவான செய்திகள். முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல மற்றும் அவரின் குடும்பத்திற்கு எதிரான வழக்கை பிப்ரவரி 13ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு அழைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. கெகலிய ரம்புக்வெல, அவரின் மகன் ரமித் ரம்புக்வெல, மகள் அமாலி நாயனிகா ரம்புக்வெல மற்றும் அவர்களின் பணியாளரான நிபுணி கிருஷ்ணஜினா ஆகியோருக்கு எதிரான லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தாக்கல் செய்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முகமது மிகால் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது முன்வைக்கப்பட்ட சமர்ப்பணங்களை பரிசீலித்த நீதிபதி வழக்கினை எதிர்வரும் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கெகலிய அமைச்சராக பணியாற்றிய காலகட்டத்தில் தன்னுடைய தனிப்பட்ட ஊழியர் குழாமில் வெளிநபர்களின் பெயர்களை சேர்த்து அவர்களுக்குரிய சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை தன்னுடைய வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்ததன் மூலம் ஊழல் செய்தமை மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்தமை ஆகிய குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்தது. இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக ஏற்கனவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு அவர்கள் நீதிமன்றத்தால் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். 1.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கொண்டு வந்த தம்பதியினர் கட்டுநாயக்க விமான நிலைய காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக இருவரும் இன்று அதிகாலை கைது செய்யப்பட்ட நிலையில் நீர்கொழும்பு பகுதியில் வசிக்கும் திருமணமான 39 வயதுடைய கணவர் மற்றும் 29 வயது மனைவி மதிக்கத்தக்கவர்கள் என்றும் தெரிய வந்துள்ளது. இருவரும் இன்று அதிகாலை 2:30 மணிக்கு எதிஹாட் ஏர்வேஸ் EY 394 விமானத்தில் அபுதாபியிலிருந்து கட்டுநாயக்க விமான நிலையத்துக்கு வருகை தந்தனர். அவர்கள் 6 பொதிகளுடன் 10,000 வெளிநாட்டு தயாரிப்பு பிளாட்டினம் சிகரெட்டுகளையும் 500 அட்டைப்பெட்டி சிகரெட்டுகளையும் எடுத்துச் சென்ற போதே கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. புத்தளம் கொழும்பு பிரதான வீதியில் இடம்பெற்ற விபத்தில் 3 உயிரிழந்துள்ளதோடு பலர் காயமடைந்தனர். குறித்த வீதியின் முந்தலம நவதன்குலம பகுதியில் இன்று காலை இந்த விபத்து இடம்பெற்றது. அதிவேகமாக வந்த உந்துருளியும் வேன் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் காரில் பயணித்த 2 பெண்கள் மற்றும் ஒரு ஆண் என்று மொத்தம் 3 உயிரிழந்தனர். விபத்தில் காயமடைந்த மேலும் 10 பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முந்தலம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு புனானை வனவிலங்கு காரியாலயத்தை உடைத்து துப்பாக்கி உள்ளிட்ட இலத்திரனிய பொருட்களை திருடிய சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உள்ளிட்ட 3 பேர் கைதாகினர். சித்தாண்டியைச் சேர்ந்த 2 சகோதரர்கள் மற்றும் திருட்டு பொருட்கள் வைத்திருந்த பெண்ணொருவர் உள்ளிட்ட 3 பேர் நேற்றைய தினம் இரவு கைது செய்யப்பட்டுள்ளனர். திருடப்பட்ட துப்பாக்கி உள்ளிட்ட பொருட்கள் மீட்கப்பட்டதாக வாழைச்சேனை காவல்துறை தெரிவித்துள்ளது. கடந்த 2ஆம் தேதி வாழைச்சேனை கொழும்பு வீதி புனானையில் அமைந்துள்ள பூட்டியிருந்த வனவிலங்கு பாதுகாப்பு காரியாலயத்தின் கதவு உடைக்கப்பட்டு அங்கிருந்து சொட்கன் துப்பாக்கி ஒன்றும் அதற்கான 3 தோட்டாக்கள், துளை கருவியிலான ரில்லர் ஒன்று, எரிவாயு அவன் ஒன்று, மின் விசிறி ஒன்று களவாடப்பட்டமை தொடர்பில் முறைப்பாடு வழங்கப்பட்டது. இந்த திட்ட சம்பவம் தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வந்த காவல்துறை அந்த பகுதியில் மணல் அகழ்வில் ஈடுபட்ட சித்தாண்டியைச் சேர்ந்த சகோதரர்கள் 2 வரை கைது செய்து விசாரணையில் திருடப்பட்ட துப்பாக்கி அந்த பகுதி காட்டுப்பகுதியில் மறைத்து வைத்த நிலையில் துப்பாக்கியை மீட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பல மாகாணங்களில் கடும் மின்னல் தாக்கம் ஏற்படுவதற்கான சிவப்பு எச்சரிக்கையை வளிமண்டல திணைக்களம் வெளியிட்டுள்ளது. இன்று நண்பகல் வெளியிடப்பட்ட இந்த எச்சரிக்கை இரவு 11 மணி வரை அமுலில் இருக்கும். மேற்கு, வடமேற்கு மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் சில இடங்களில் கடுமையான மின்னலுடன் இடியும் மழையும் பெய்வதற்கு வாய்ப்புள்ளது. 9 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 5 மாவட்டங்களுக்கு அம்பர் எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது.
நாட்டில் இன்று தங்கத்தின் விலை 3000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக இலங்கை நகையக வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இன்று 24 கேரட் தங்கம் 3,65,000 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கம் 3,37,600 ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகிறது. அதற்கமைய 24 கேரட் தங்கம் 1 கிராம் 45,625 ரூபாவாகவும் 22 கேரட் தங்கத்தின் 1 கிராம் 42,200 ரூபாவாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என எதிர்பார்க்கப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியற்துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா குறிப்பிட்டார். அவர் இன்று வெளியிட்ட பதிவில் மேலும் தெரிவிக்கையில், தற்போது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு கிடைக்கும் பரவலான மழை எதிர்வரும் 15ஆம் தேதி வரை தொடரும் என்று தெரிவித்தார். எனவே விவசாயிகள் அதற்கேற்ற வகையில் தங்களுடைய அறுவடை செயற்பாடுகளை திட்டமிட்டு மேற்கொள்வது சிறந்ததென்றும் தெரிவித்தார். மத்திய மேல் சப்ரகோவோ ஊவா மற்றும் தென் மாகாணங்களுக்கு எதிர்வரும் 15ஆம் தேதி வரை மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது. அதேவேளை இரவில் வெப்பநிலையில் ஏற்படும் வீழ்ச்சியும் ஈரப்பதன் மாற்றமும் குளிரான வானிலையை தோற்றுவிக்கும். இந்நிலை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். லுணகம் பெகர மற்றும் எம்பிலிப்பிட்டிய பகுதிகளில் நேற்றைய தினம் கஞ்சா தோட்டங்கள் முற்றுகையிடப்பட்டு 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி லுணகம் பெகர உனத்துவேவ பகுதியில் கஞ்சா தோட்டம் ஒன்று முற்றுகையிடப்பட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். லுணம் பெகர போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போது சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட 3,983 கஞ்சா செடிகள் கைப்பற்றப்பட்டன. சந்தேக நபர் தனமன்வில தேவரம் பெகர பகுதியைச் சேர்ந்த 39 வயதுடையவர் என்று தெரிய வந்துள்ளது. இதேவேளை எம்பிலிப்பிட்டிய புத்கந்த பகுதியில் கஞ்சா தோட்டம் ஒன்று முற்றுகையிடப்பட்டு 2 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட 7,130 கஞ்சா செடிகள் இதன் பொழுது கைப்பற்றப்பட்டன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 43 மற்றும் 55 வயதுடையவர்கள் என்றும் எல்பிட்டிய தொராஹுரிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. குருநாகல் மாவட்டம் கல்கமுவை பிரதேசத்தில் தந்தையுடன் வீதியில் நடந்து சென்ற 8 வயது சிறுமி ஹயஸ்ரக வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளார். இந்த விபத்தில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த துயரச் சம்பவம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மாலை இடம்பெற்றுள்ளது. சிறுமி தன்னுடைய தந்தையுடன் வீதியின் ஓரமாய் நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது அவர்களின் பின்னால் அதிவேகமாக வந்த கயஸ் வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து அவர்கள் மீது மோதியது. இதில் சிறுமி சம்பவ இடத்தில் பலியாகினார். விபத்தில் சிறுமியின் தந்தை சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார். உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அவர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறார். அவரது நிலை ஆபத்தானது அல்லது என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தனர். விபத்துக்கு காரணமான கயஸ் வாகனம் போலீசாரின் கட்டுப்பாட்டில் எடுக்கப்பட்டதோடு வாகனத்தின் சாரதி கைது செய்யப்பட்டார். உயிரிழந்த சிறுமியின் உடல் பிரேத பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரிடரின் காரணமாக நிறுத்தப்பட்ட கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் எஞ்சிய பாடங்களுக்கான பரீட்சை தெரிவு செய்யப்பட்ட பரீட்சை நிலையங்களில் இன்று மீளவும் ஆரம்பமாகியுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் 5 கல்வி வலயங்களில் இன்று பரீட்சை இடம்பெற்றுள்ளது. அரசாங்க அதிபரின் பணிப்புரைக்கமைய மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான முன்னாயத்த நடவடிக்கைகள் அனர்த்த முகாமைத்துவ பிரிவால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஆங்காங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து வரும் காரணத்தால் பரீட்சா நேர காலத்தோடு பரீட்சை நிலையங்களுக்கு சமூகம் தருமாறு வலய கல்வி அலுவலகம் வேண்டுகோள் விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களையோ அல்லது வங்கி மற்றும் நிதி தொடர்பான விவரங்களையோ யாரிடமும் பகிர வேண்டாம் என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். சமூக வலைதளங்கள் மூலம் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிதி மோசடி மற்றும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கையாளுவதற்கு சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முழுமையான வசதிகளுடன் தயார்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான குற்றங்களில் ஈடுபடுவோர் கண்டறியப்பட்டால் அவர்களுக்கு எதிராக போலீசார் தயவு தாட்சியமின்றி நடவடிக்கை மேற்கொள்வார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் தலைமையகத்தில் புதிதாக நிறுவப்பட்ட சைபர் குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்த விசாரணைகளை தொடர்ந்து இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி பகுதியில் ஐஸ் போதைப்பொருட்களுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த கைது நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது. மருதங்கேணி போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலொன்றின் அடிப்படையில் மருதங்கேணி கடற்கரை பகுதியில் சுற்றி வளைக்கப்பட்டு தேடுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதன்பொழுது மீன்பாடியொன்றில் தங்கியிருந்து கடற்றொழில் செய்யும் மன்னார் பேசாலை பகுதியைச் சேர்ந்த சுதர்ஷன் என்ற 39 வயதுடைய நபரின் உடைமையிலிருந்து 4.790 கிராம் ஐஸ் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது.
கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபரையும் கைப்பற்றப்பட்டுள்ள ஐஸ் போதைப் பொருளையும் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக நீதிமன்றில் நேற்று மருதங்கணி போலீசார் பாரப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை செய்ய மருதங்கணி போலீசார் நீதிமன்றில் அனுமதி கோரிய நிலையில் மேலும் 3 நாட்கள் குறித்த சந்தேக நபரை போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.